மாளிகை மொத்தமா தொங்கிடுச்சு, தொங்கிடுச்சா இல்ல முழுசா முங்கிடுச்சானான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்தது என்ன? உங்களை சுத்தி இருந்தாங்க அவங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தது என்ன? என் பேச்ச கேட்காம எனக்கு எதிராக செயல்பட்ட காங்கிரஸ நான் தள்ளி வைக்கிறேன். என்கிட்ட இருந்து முழுசா மொத்தமா நான் காங்கிரஸ விலக்கி வைக்கிறேன். இன்னையில இருந்து எனக்கும் காங்கிரஸுக்கும் டைவோர்ஸ் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி அண்ணே வீரமா ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா, நான் விளையாட்டா பேசுறதையெல்லாம் நீங்க உண்மையான நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு அப்படியே மாட்டேன். இது திமுகவுக்கு சாக்கு இல்ல. ஏன்னா எங்க சுத்தியும் கடைசியில இது இங்கதான் வந்து நிக்கணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அண்ணனை பெரிய ஆளா நினைச்சு அவர் பின்னாடியே தெரிஞ்சாங்க பத்தியெல்லாம் அவங்களுக்கு தான் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா பச்சோந்திய கூட கொஞ்சம் டயம் எடுத்துதாண்டா ஷிஃப்ட் ஆகும், இவர் பொசுகுன்னு மாறிட்டாப்ல. இதையெல்லாம் பார்த்தா பச்சோந்தி பாய்சன் சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்குமே அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணனை பார்த்து வியந்து நிக்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் அண்ணனை மணியடிக்க விட்டாயலாம். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன ஏதுன்ற டீல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள வந்துடும். பாத்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி கிறிஸ்டப்பா அப்புறம் இந்த டானிக் தாகூர் இவங்க எல்லாம் இல்லாமலேயே டெல்லி தலைமை கூட்டணியை பேசி முடிவு எடுக்க. யாரையும் இவங்களெல்லாம் கிட்ட சேர்த்துக்காதீங்க, உள்ள ஊந்தி ஏதாச்சும் குழம்படி பண்ணி மறுபடியும் கிளப்பி விட்டுருவாங்க. அதனால தூரமாவே அவங்கள வச்சு ஒரு டிஸ்டன்ஸ்லயே மெயின்டைன் பண்ணுங்கன்னு டெல்லி தலைமை சொல்லியிருக்கா. இந்த ஊர் திருவிழால கருப்பசாமி இருக்காப்புல, அவரு இந்த கையில் அருவாள் எடுத்துட்டு கண்ணு சமக்க ஆடு ஆடுன்னு ஆடுவாப்புல, அத ஊரு ரசிக்க. இங்க அதே மாதிரி ஒருத்தர் தேர்தல் திருவிழால ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி கையில அந்த அருவாளை தூக்கிட்டு ஆதாவளி ஆட்டம் ஒண்ணு ஆடினாங்க. அத உள்ளூர்காரங்களும் ரசிக்கல, வெளியூர்காரங்களும் ரசிக்கல, சொந்தக்காரங்களும் ரசிக்கலன்னு வைக்கல. ஏன் இந்த தேவையில்லாத ஆட்டம் ஆடுது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணனுக்கு பின்னாடி இருந்து அப்படியே ஊதி ஊதி விட்டாங்க இல்ல, அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணன் ஆடுற ஆட்டத்துக்கு எப்படி பார்த்தாலும் அண்ணன் கிட்ட 90 வாங்கிட்டு அண்ணன் ஆசையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சுத்தி எல்லாரும் ரொம்ப நம்புனாங்க சார். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா, பொசுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கலாம்ல. இது இந்த நாட்டாம படத்துல சின்ன சரத்குமார் சொல்வார்ல, அண்ணன் சொன்னா எல்லாம் சரிதான், அண்ணன் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச முடியுமா, எல்லாத்தையும் நாங்க சும்மா அதெல்லாம் நாங்க எதையும் மீற மாட்டோம். சுத்தி இருந்தவங்க அண்ணனுக்கு பின்னாடி இவர் பெரிய அரசியல்வாதி நம்பி இருந்தாங்க இல்ல, அவங்க எல்லாம் ஏப்பா கந்துவட்டி கொய்ந்தா உன்னைய நான் என்னவோ பெரிய ஆளுன்னு நினைச்சேன், நீ பொசுக்குன்னு ஒரே அடியில விழுந்துட்ட, பொட்டுன்னு விழுந்துட்ட, என்னதான் அவங்க அரசியலும் போக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். அண்ணன் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்க, தெரியுமா தெரியாதா? அதாவது தனி ஒரு மனுஷனா எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம், எங்களுக்கு வேற வேற பார்வைகள் இருக்கலாம், வேற வேற சிந்தனைகள் இருக்கலாம், சித்தாந்தங்கள் கூட இருக்கலாம். அவர் சொன்னதுல அவ்வளவும் அடங்கி இருக்கு. ஆனா கட்சி ஒரு கருத்து சொல்லிட்டா அந்த கட்சி கருத்துக்கு முன்னாடி எங்க கருத்தை நாங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவோம். நாங்க அதையெல்லாம் விட்டு வைக்க மாட்டோம். தலைவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அதை எங்களால மீற முடியுமா சொல்லுங்க. அதனால யூனிட்டியா இருக்கிறது தான் நல்லது. இதுக்கு முன்னாடி தலைமை வாய மூடிட்டு பேசாம இருந்து சொல்லல. இதுக்கு முன்னாடி தலைமை தனிப்பட்ட கருத்துக்களை வெளியில பேசாதீங்கன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி தலைமை யார் யார் என்னென்ன விஷயம் பேசணுமோ, யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த வேலையை மட்டும் பாருங்க, வேற எந்த வேலையும் நீங்க நொட்ட வேண்டாம் அப்படின்லாம் தலைமை சொல்லல. நான் சொல்லலப்பா, தலைமை சொல்லுச்சா இல்லையா? ஒருவேளை அப்ப ஏதாச்சும் பிரச்சனையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காதுல கண்ணுல ஏதாவது குறைபாடுகள், மனுஷன்னா எல்லாம் இருக்கிறது தானேப்பா. அதனால பேசாம அடை இப்பதான் தலைமை சொன்னது, டெல்லியில இருந்து சொன்னது இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கேட்க வேண்டாமா? அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்ல, சும்மாவா இருக்கு? உடனே வந்து விழுந்துருமா? கொஞ்சம் லேட்டா விழுந்திருக்கு. அதுல அண்ணனுக்கு கொஞ்சம் ஏதோ புரிஞ்சிருக்கு. விழுந்தது நல்லாவே விழுந்திருக்கு. மறுபடியும் கோவாவுக்கே தூக்கி கொண்டு போய் தள்ளிட்டாப்லையா கிறிஸ்டப்பாவை. நம்ம சொல்ல காங்கிரஸ் நீ இங்கேயே கடலோரமாவே காத்து வாங்கிட்டு பேசாம இருக்க, அதுதான் காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தோன்னு வச்சுக்கைய, அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு தான் சாகணும். எந்த இருக்கிற ஒரே ஒரு இடத்துலையும் குத்தி கொண்டு உள்ளாண்டு 2 பேரும் எந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? தலைவர் அடங்கி போயிட்டு தலைமை என்ன சொன்னாலும் அதை கேட்கணும், யாரும் தலைமையை மீறி செயல்படக்கூடாது. தலைவரே நீங்க தானே சார். இல்ல, அதை ஆரம்பித்து விட்டது எவன்? அதை பத்த வச்சு ஊதி ஊதி கொழுந்து விட்டு எரிய விட்டது யாரு?
எல்லாம் நம்ம தானே, எல்லா புகழும் அண்ணனுக்கே, வேற யாருக்காவது போய் சேருமா? ஆனா பாசி போனாப்புல இல்ல, பாசி உள்ள போறாருன்ற நியூஸ் வந்தோடனே ஏசிக்குள்ள அண்ணனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனுக்கு உண்மையில ஏசிக்குள்ளே வேர்க்க, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இத்தனை நாள நாம என்னென்ன வேலையை பார்த்து வச்சிருந்தோம், இந்த ஆள் போறாரு சரியில்லையே. ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும், என்ன நடக்க வைக்க ட்ரை பண்றாங்கன்றதும் தெரியும். ஆனா மேல இருந்து வந்திருக்கு. இதுல ஒரே ஒரு பிரச்சனை, அந்த ஹோல்டு இன்னொருத்தட்ட இருந்துச்சு. அதுதான், இல்லாட்டி இதெல்லாம் அப்பயே வந்து அமர்த்தி விட்டுருக்கலாம். ஆனா ஏன் இதெல்லாம் வந்து எந்திரிச்சுன்னு அந்த ஆட்டம் ஆனாக அப்படின்னா, மேல இருக்க ஆளு இவங்களுக்கு ஃபியூல் பண்ணிட்டு இருந்திருக்கிற. அதான் இவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும். ஒருவேளை நாம தான் வந்து இத்தனை நாளா வந்து இந்த தந்திரம் எல்லாம் தெரியாம போயிட்டோம் போல, இவங்க கேட்கிற மாதிரி நம்ம இத்தனை கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா, இதே மாதிரி பல இடங்கள்ல இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேட்டுகள்ல எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம இதே மாதிரி கேட்டு ஸ்டேட்ல செட்டில் ஆயிடலாம். நாமளும் வந்து ஒரு பெரிய கட்சியா, இப்ப பாஜக வந்து இந்தியா பூரா வந்துருச்சு, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலயுமே வந்துருச்சு. அது நுழைய முடியாம இருந்தது. நான் சொன்னது சட்டசபைக்குள்ள கிடையாது. அதாவது ஒரு கட்சியா கீழே ரூட்ல இருந்து வேலை செய்யறதுக்கு, எல்லாம் பண்றதுக்கு, கூட்டம் கொண்ட ஆளு வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே அவங்க இதை இன்னைக்கு நேரத்து பண்ணல, கிட்டத்தட்ட 10-15 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அதை வந்து அவங்க உண்மையிலேயே அனுபவிக்கிறாங்க சார். அவங்க ஒர்க் அவுட் பண்ணதுல எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க இறங்கி வேலை பார்த்திருக்காங்க. நாம இறங்கி வேலை பார்க்கறத விடுங்க, மேல நின்னாலும் வேலை பார்த்துருக்கோமா? வெறும் பார்வை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். நல்லா பாக்குறாங்கப்பா, நல்லா இருக்கு, இப்படியே நல்லா பார்த்துட்டீங்கன்னா நாங்க இப்படியே இருந்துக்குவோம். இப்படித்தானே இத்தனை நாளா ஓடிட்டு இருந்துச்சு. அதான உண்மை. திடீர்னு வந்து எங்களுக்கு எல்லாம் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் வேணும், நாங்க தான் வருவோம், நாங்க கேட்கறதான் தரணும். அதாவது இப்ப கொடுக்கறத வாங்கிக்கிறதா இல்ல கேட்கறத வாங்குறதா அப்படின்றதுதான் பிரச்சனையா இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி இல்லாதது இப்ப இருந்து அந்த தாவே காட்டுறது, அது வந்து ஒரு சும்மா அவங்களுக்கு அது வந்து ஒரு சாக்கு போக்கு. உண்மை அதுதான். இன்னும் சொல்ல போனா இவங்க திமுக சண்டை போடல, தாவேக்காக சண்டை போடுறாங்க. காங்கிரஸை காப்பாத்துறதுக்கு இல்ல, காங்கிரஸ் காலி பண்றது சண்டை போட்டுட்டு இருக்கா. போய் பார்த்துருந்தா லட்சம் என்னன்றது தெரிஞ்சிருக்கான். ஒரு தடவை விட்டுருக்கிற ஆல்மோஸ்ட் அந்த நினைப்புக்கு எல்லாரும் வந்துட்டாங்க சார். உண்மை எல்லாரும் அப்படியே வந்து சரி என்னத்தை நாம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, கழுத போனா போயிட்டு போகுது. ஆனா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இடத்துல மேல ஒரு ஆள் தேவைப்படும். கண்டிப்பா உண்மையில அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ்ல எல்லாரும் இருக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியால. அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு அகில இந்திய கட்சி. அகில இந்திய அளவுல வேற கட்சி கிடையாது. காங்கிரஸ் இல்லைன்னா பாஜக, பாஜக இல்லைன்னா காங்கிரஸ். மூணாவது அவனை உருவாக்கி அதை கட்டமைச்சு கொண்டு வரதுல அதுக்கு நினைச்சு பாருங்க, ஆல் ஸ்டேட் பிரசன்ஸ் வேணும். அது ரொம்ப முக்கியம். வெறும் டெல்லியில மட்டும் உட்கார்ந்து தேசிய கட்சின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அந்த ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான் காங்கிரஸுக்கு இருந்தது. அதனால ஏன்னா இங்க இருந்து வெளில போயிட்டா ஸ்டாலின் ஐயாவுக்கு நல்லா தெரியும், இந்திய கூட்டணி இத்தோட முடிஞ்சிச்சு, ஊத்தி மூடிடலாம். இதுக்கப்புறமும் அதை வச்சுட்டு வண்டி எல்லாம் ஓட்ட முடியாது, தனியா தான் போகணும். அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் பிரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ள வர்றது வரலாம். ஆனா உள்ளுக்குள்ள வர்றப்ப இங்கிருந்து போனப்ப இருந்த அதே கௌரவம், அதே மரியாதை, அதே மதிப்பு மறுபடியும் வருமா? இது அவங்க யோசிக்கல, இவங்க யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பணம் வந்தா ஏத்துக்கலாம், கீழே இருக்க ஏத்துக்கணும்ல. அவங்க என்னென்ன வேலை வைப்பாங்க இல்ல, அவங்க சொல்லி தப்பெல்லாம் கிடையாது. எவ்வளவு பேசிட்டு அவங்க போயிருப்பாங்க, போயிருந்தா எவ்வளவு பேசியிருப்பாங்க. இவ்வளவு நாள் இங்க உட்கார்ந்து அங்க போயிட்டு என்ன பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை மறுபடியும் இவங்க ஏத்துக்குவாங்கல்ல, இதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். ஆனா இந்த தேர்தல் குழு ஒண்ணு நியமிச்சால, அவங்க அத்தனை பேரும் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு முடியாத ஒரு வேலையா ஒரே மனுஷன் ஒரே நாள்ல நின்று மொத்தமா முடிச்சுட்டு போயிட்டாப்ல. இவ்வளவுதான் சார். அது ஏன் காரணம் அப்படின்னா, அவருக்கு இந்த கூட்டணியை முடிக்கணும்ன்ற விஷயம் இருந்திருக்கு. ஒரு வேளை ஐயா பாசி போகல அப்படின்னா, பாசி ஐயா ஸ்டாலினும் பேசல அப்படின்னா, இங்கே ஆள் வந்திருக்கான். ரேவந்த் ரெட்டி வந்திருப்பாப்புல, இவர் சிவகுமார் வந்து டி கே சிவகுமார் இருக்காருல்ல, கர்நாடக துணை முதலமைச்சர், அவர் வந்திருப்பாரு. எல்லாரும் வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஏங்க இவ்வளவு பாடுபடுத்தி, உண்மையிலேயே அதெல்லாம் வந்து போயிருக்கு நியூஸ். எதுக்கு இவ்வளவு பாடுபடுத்தி? எத்தனை உங்களுக்கு என்ன குறைங்கனுக்குள்ள இருந்துச்சு? ஏதாச்சும் மரியாதை குறையா நடத்தினாங்களா? இல்ல நீங்க இது வரைக்கும் கேட்டதை கொடுக்காம இருந்திருக்காங்களா? இல்ல உங்களுக்கு சப்போர்ட்டா எதுவும் பண்ணாம இருந்திருக்காங்களா? இல்ல உங்களுக்கு எகைன்ஸ்டா எதுவும் போயிருக்காங்களா? சௌரியமா தானே இருக்கிய. உங்களுக்கு ஏதாச்சும் நான் குறை வச்சிருக்கேன்னா? ஏன் இந்த வேலையை நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொன்னோன்னா அங்கேயே அதுக்கப்புறம் தான் பேசி, அவர் போனதுக்கு அப்புறம் தான் சோனியா காந்தி அம்மா பரவாயில்ல நீங்களே போங்க, அவங்க யாரையும் நான் கூப்பிடல, முடிச்சுக்கலாம். அப்பயும் போயிட்டு அவர் வந்து இதே இதுதான் ராகுலோட ஸ்டாண்ட்லயுமே நின்றுருக்காரு. சரி, ஏன்னா அவருக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு அது அதை விட இருக்குல்ல. என்னங்க சொல்றீங்க? அவரு நியாயம். இங்க உங்க மனசாட்சிக்கு நீங்களே, மத்தவங்க மாதிரி எல்லாம் நான் உங்களை ட்ரீட் பண்ணல. உங்களை நான் நினைச்சு நீங்க இது வேணும்னு கேட்கறீங்களா? எங்களால முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்க என்ன நிலவன்ட்டு. அதனால நீங்க சொல்லுங்கன்னு அவர் கொஞ்சம் இதுவாயிட்டாப்ல. ரைட், ஓகே, குறைஞ்ச 40 வேண்டாம், ஒரு 30 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு
28ல வந்து நிக்கிறாளாம். மேபி அதிகபட்சம் அது 29ஆம் மாதத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 29, 28 அல்ல 29. ஆனா அவங்களுக்கு இவ்வளவு தூரம் போராடினதுக்கு கிடைச்சது ஒரு எக்ஸ்ட்ரா ராஜ்யசபா. அதுவும் இப்ப வராது, இப்ப வேணா ஒண்ணு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருது 28லயே போய் ஒண்ணு வருது. வர்றப்ப வந்து அதை வந்து இன்னொன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமா 2க்கு மாநிலங்களவையில 2க்கு பேசி இருக்கிறதா தகவல். இதுக்கப்புறம் இதுக்கு மேல பெஸ்ட் ஆஃபர் இவங்க கிட்ட நம்மளால இழுக்க முடியாது. இது நீங்க யோசிச்சு நல்லதா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல அதுக்கப்புறம் வந்து நான் இப்படித்தான் எடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் பார்த்து, அதுக்கு இடையில இங்கனக்குள்ள லோக்கல்ல இருக்கவங்கள்ட்டையும் மேல இருந்து கேட்டிருக்காங்க, என்னப்பா பண்ணலாம். எம்எல்ஏ கேட்டிருக்காங்க, எம்பிட்ட கேட்டிருக்காங்க. 1-2 பேரை தவிர அத்தனை பேரை அங்க போனீங்கன்னா மொத்தமா நம்மளை தூக்கி போட்டு முதுகுல மிதிப்பாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்க அடிக்கிறது தூக்கமெல்லாம் போய் விசில் அடிக்கிறது இல்ல. அவங்கள வச்சுட்டு அவங்க கட்சிக்கு மீட்டிங்க்கு, அவங்க கட்சி பிரச்சாரத்துக்கு அவர் எப்பயோ ஒரு தடவை தான் வர்றாரு. இவர் நமக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு. எந்த நிலைமையில நீங்க நம்புறீங்க? எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் ராகுல் காந்தி ஐயா சரி ரைட் முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு 28 வாங்கிட்டான். 25க்கு மேல 3 போட்டு 28, 1க்கு 2 போராடலன்னா கிடைக்குமா? உழைப்புக்கு கிடைச்ச பலன் தானே. அதனால இது எல்லாம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அநேகமா இன்னைக்கு சாயந்தரம் 2 சைடு சேர்ந்தாப்புல அறிவிப்பு வந்துடும். ஏன் இப்ப அந்த அறிவிப்பு கொடுக்காம இருக்கானா, அவங்களுக்கு கொடுத்துட்டு இல்ல, அதான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை இந்த பக்கம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல. அவங்களோட கட்சிகளுக்கு பண்ணணும், கூட்டணி கட்சிகளுக்கு, சின்ன சின்ன கட்சிகளுக்கு, யாரு வந்து தனி சின்னத்துல நிக்கிறா, யாரு வந்து பொது சின்னத்துல நிக்கிறா, அவங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி. ஏன்னா அவங்க அந்த 170ன்றத ரொம்ப கான்பிடண்டா இருக்கான். அந்த 170க்கு மேல வந்து நம்ம முடிஞ்சா 170க்கு மேல நிக்கிறது, இல்லைன்னா மினிமம் 170 நிக்கிறது. அப்படி இருந்தாலே அது நமக்கு, அதனால்தான் அந்த 30க்குள்ள, அந்த 30க்கே போகாம உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லதுதான். மேபி காங்கிரஸோட நல்ல நேரம். இப்போ ஒரு போன டைம் வந்து 25ல போட்டு 18 ஜெயிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப 28 இல்ல 29ல போட்டி போட்டு ஒருவேளை 23, 24 வந்து அதுவே டெவலப்மெண்ட் தானே இல்ல. ஆனா இதெல்லாம் வந்து அப்படிலாம் யோசிச்சுதான் பண்ணுவாங்க. பாப்போம் என்ன பண்றான்ட்டு. ஆனா இன்னைக்கு சாயங்காலம் அறிவிப்பு வந்துன்னு நினைக்கிறேன். அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எல்லாம் நகருவாங்க. இதை எப்படி மறுபடியும் உடைக்கலான்ட்டு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் பாப்போம். வேலை செய்யறதுக்கு ஆட்கள் மன கஷ்டத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்களே, ஆயிருச்சு இப்படி கூட்டணி ஆயிருச்சு, நம்மளால உடைக்க முடியாம போயிருச்சு, எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்றவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், இவங்க வேலையை இவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நன்றி.